வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்று நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற மூதிர் பிரதேசத்தில் உள்ள சந்தனவெட்டு என்கின்ற அழகிய சிறு கிராமத்தில் இருக்கிறோம். இங்கு இருக்கின்ற மக்களில் பெரும்பாலானோர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள். இவர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக ஊராக சென்று அங்கு கிடைக்கின்ற தான தர்மங்களை பெற்று அதில் தங்களது வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து நிரோஜன் என்பவர் இந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்வதற்காக முன்வந்துள்ளார். அவர் இந்த ஊர் மக்களை ஏற்கனவே தெரிந்தவரும் அல்ல. இந்த ஊர் மக்கள் அவருக்கு சொந்தக்காரரும் அல்ல. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவரும் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரவிலக்கணத்திற்கு அமைய இவர் இந்த மக்களுக்கு உதவி செய்து இந்த மக்களின் நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தனது சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றாமல் தான் வியர்வை சிந்தி உழைத்த பணத்தை சிறு துளியாக சேமித்து அந்த பணத்தை இந்த மக்களுக்காக, சந்தனவெட்டு வாழ் கிராம மக்களுக்காக அதை அர்ப்பணிக்க நினைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2021 தொடக்கம் 2022 காலப்பகுதிகளில் இவர் இந்த மக்களுக்காக அதிக பணத்தை செலவிட்டிருந்தார். 2013-2014 காலப்பகுதிகளில் வெவ்வேறு சூழ்நிலை காரணமாக இவர் அந்த உதவிகளை செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக எமது ரோரிங் லயன் ப்ரொடக்ஷன் குழு ஊடாக மீண்டும் அந்த உதவி திட்டத்தினை செய்ய முன்வந்துள்ளார். இதனையிட்டு எமது குழு பெருமிதம் கொள்கிறது. கிராமத்திற்கு மட்டுமல்லாது வெவ்வேறு கிராமங்களில், அதாவது வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற பல கிராமங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பல நிதி உதவிகளை செய்து அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றி வந்துள்ளார். மாணவர்களுக்காக சத்துணவு வழங்கல், பின்னிற வகுப்புகளை நடத்துதல், பாடசாலை உபகரணங்களை வழங்கி வைத்தல், தைப்பொங்கல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற நிகழ்வுகளில் இவரது பங்களிப்பு அதிகமாகவே காணப்பட்டது. தைப்பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேவையான உபகரணங்கள், சந்தனவெட்டு கிராமத்தை அழகுபடுத்துவதற்காக அந்த பாடசாலை மற்றும் மக்களது காணிகள் அனைத்திற்கும் மரக்கன்றுகளும், அதன் பிற்பாடு அவர்களுக்கு தேவையான உணவு உற்பத்திகளை வீட்டு தோட்டத்தில் இருந்து பெறுவதற்காக அதற்கான விதைகளும் வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சந்தனவெட்டு வாழ் மக்கள் அனைவரும் தைப்பொங்கலை மிகவும் விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், பானை, அகப்பை மற்றும் தைப்பொங்கல் தேவையான அரிசி, சீனி, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பாட்டாளிபுரம் என்கின்ற ஊரில் இருக்கின்ற பிள்ளையார் கோயில் மதில் சுவர்களுக்கு நிறப்பூச்சுக்களும் இவரது செலவாலேயே வழங்கப்பட்டிருந்தது. கங்குவேலி அகஸ்தியர் வித்தியாலயத்தில் சங்கீத அறையினை புனர் நிர்மாணம் செய்தருவதற்கும் இவரது பங்களிப்பே மிகவும் உறுதுணையாக அமைந்திருந்தது. இவ்வாறு பலதரப்பட்ட உதவிகளை இன மதம் பாராது, ஊர் உறவுகள் பாராது, எந்த எதிர்பார்ப்புமின்றி தனது சொந்த உழைப்பின் பணத்தை ஏழை மக்களுக்காக வழங்கி வைத்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிரோஜன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை எமது ரோரிங் லயன் ப்ரொடக்ஷன் சார்பாகவும், இந்த வறிய மக்கள் சார்பாகவும், ஏழை மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.